Like, share and subscribe and press the bell icon to never miss another update on Bolo India. வணக்கம், நான் பெனிசிஸ் ஷாஜகான். என்னோட போன வீடியோவில் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ஹார்ம்னஸ் அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பெரும்பாலும் கிராமங்களில் வேப்பிலையை வந்து அதிகமாக மஸ்கிட்டோஸை துரத்துறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பிலையை ஈவினிங் டைமில் எரிச்சு விடுவாங்க. இதனால் கொசுக்கள் வராது அப்படின்ற நம்பிக்கையும் இருந்தது. இதே மருந்து தான் இன்றைக்கி நம்ம எப்படி வீடுகளில் பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வேப்பிலை, பச்சை வேப்பிலையை நல்லா அரைச்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், பிகாஸ் தண்ணி சேர்க்கும் போது அது வந்து டைல்யூட் ஆகிடும். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வடிகட்டி சாறு எடுத்துக்கோங்க. வேணும்னா இது கூட கற்பூரம் அப்படி இல்லைன்னா பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மஸ்கிட்டோ அந்த ஆல் அவுட்டோட பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த அரைச்சி வச்ச அந்த வேப்பிலை சாறு ஊற்றி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் 2 மணி நேரம் நீங்கள் உங்களோட பெட்ரூமில் இதை ஆன் பண்ணி விட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடலாம். இந்த வேப்பிலையோட வாசம் வந்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படுத்தாது. அண்ட் இது வந்து மஸ்கிட்டோஸ் வராமல் தடுக்கும் அப்படின்றது வந்து நான் பயன்படுத்தி பார்த்துருக்கேன். அண்ட் இது இல்லைன்னா இதை உங்களால் லிக்விட் மாதிரி பண்ணி முடியல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், வேப்ப எண்ணெய் வந்து கடைகளில் கிடைக்குது. சுத்தமான வேப்பெண்ணெய் வாங்கி அதில் வந்து திரி போட்டு வேப்பெண்ணெயை விளக்கில் போட்டு எரிய வைக்கலாம். இதுவும் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நைட் ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 1 hour நீங்கள் வச்சுருந்தாலே போகுதும். வேப்பெண்ணெயில் திரி போட்டு அதில் வேணும்னா கற்பூரம் அப்படி இல்லைன்னா பூண்டு போட்டு அதை நீங்கள் கொளுத்தும் பொழுது கண்டிப்பாக எவ்வளோ மஸ்கிட்டோஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அது மயங்கி கீழே விழுந்துடும். இது வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவ் அண்ட் இதனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் யாருக்கும் ஏற்படாது. நன்றி. For more such videos in local languages, download the Bolo India app now.